ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மளை கடந்த 6 நாட்கள் அற்புதமாய் பாதுகாத்து வந்த தெய்வத்தை நினைத்து நாம் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துகிறோம். இந்த 6வது மாதத்தில் கூட, இந்த முதல் வாரத்தில் கூட ஆண்டவர் இந்த வருஷத்தில் நடுவில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தெய்வ பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அங்கே சொல்லியிருக்கிறது, கர்த்தாவே நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பையும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் உம்முடைய இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லி ஆபகுக் மூலமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். இங்கே சொல்லியிருக்கிறது, வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பையும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது வருஷத்தில் நடுவான ஒரு பகுதி. ஒரு வருஷம் இருக்கும் என்று சொன்னால் அதோட நடுப்பகுதி என்று சொன்னால் ஜூன், அதாவது ஜூன் 15 ஜூலை 15க்குள்ளாக தான் வருஷத்தின் நடுப்பகுதி. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் திருச்சபைக்கு செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், வருஷத்தின் நடுவிலே ஆண்டவர் திருச்சபையை உயிர்ப்பிக்க வேண்டும், வருஷத்தின் நடுவிலே அவைகளை விளங்க பண்ண வேண்டும். அங்கே ஆபகுக் சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாகிவிட்டது. வெளிப்படுத்தப்பட்டதை ஆண்டவனுடைய மூளை அறிவுக்கு எது முடியுமோ, எது சாத்தியமாய் இருக்கிறதோ அதை மாத்திரம்தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறாரே தவிர, நம்முடைய மூளை ஏற்றுக்கொள்ளாததை நமக்கு ஆண்டவர் ஒருபோது வெளிப்படுத்துவது அல்ல. அன்றைக்கு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்துக் கொண்டு மருவமலைக்கு போகிறார். மருவமலையில் போய் கொஞ்சம் அவர்களுக்கு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின உடனே நடந்தது என்ன என்று சொன்னால், இங்கே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு மோசேக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்து விடலாம், அந்த பிரசனத்திலே இருந்து விடலாம், அந்த மகிமையிலே இருந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதே வேதத்தில் பார்க்க முடிகிறது. அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்ப்போம் என்று சொன்னார். ஏசாயாவுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, கர்த்தரை கண்டேன் என்று சொல்லி செத்தவனை போல ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். இங்கேயும் ஆபகுக் சொல்கிறார், வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாகிவிட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேசத்தில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வெளிப்பாட்டின் சத்தம் நம்முடைய காதுகளுக்கு கேட்க வேண்டும். அவைகளை கேட்கும் பொழுது அங்கே ஆபகுக் அருமையாய் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதியிருக்கிறார், நான் கேட்ட பொழுது என் குடல்கள் குழம்பிற்று. அதாவது என் குடல்களுக்குள்ள ஒரு குழம்புகிற, ஒரு நடுங்குகிற அனுபவங்கள் வந்து விட்டது. அந்த சத்தத்திற்கு என் உதடுகள் ஆடுகிறது, துடிக்கிறது. எப்போ உதடு துடிக்கும்? ஒரு பயத்தின் நிமித்தம், இல்லைனா அதில் ஒரு பதட்டத்தின் மத்தியில் தான் நம்முடைய உதடு என்ன செய்யும்? துடிக்கும். அல்லேலூயா. என் நிலைகளில் நான் நடுங்குகிறேன். அவனுக்குள்ள ஒரு நடுக்கும். ஆண்டவர் அவனை என்ன செய்யும்? தொடும் பொழுது உதடுகள், குடல்கள், எலும்புகள் எல்லாம் உக்கல் உண்டானது. அப்படியெல்லாம் என்ன செய்கிறார்? அங்கே எழுதுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபைக்கு தேவையானது என்ன என்று சொன்னால், அவருடைய வெளிப்படுத்தின சத்தத்தை, வெளிப்படுத்தினதை கேட்கிறதற்கு நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி அவனையும் கேட்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம், இந்த எலும்புகள் உயிரிடையுமா என்று கேட்டார். அதற்கு கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பட செய்ய வேண்டும் என்றால் நீர் அறிவீர் ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்தில் அவரை சார்ந்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை உழந்து போய் காணப்படுகிறதா? ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற காரியம், இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை உழந்து போன எலும்புகளை உயிர் பெற செய்த ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வருஷத்தின் நடுவிலையும் அவருடைய கிரியைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க
பெற செய்வார். அதை வருஷத்தின் நடுவில் இந்த நாட்களில் கர்த்தரை விளங்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அதை இந்த நாட்களில் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அதை அறிக்கையிடுங்கள். அதை விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நடக்க போதுமானவராக இருக்கிறார். வருஷத்தின் நடுவிலே உயிர்ப்பிக்கும் கிரியை எப்படி வெளிப்பட போகிறது? அதே ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அதாவது விசுவாசிக்க கூடாத ஒரு கிரியை வெளிப்பட ஆண்டவர் இந்த நாட்களில் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பணம் இருக்கும் பொழுது நாம் ஏதோ ஒரு காரியத்தை பணத்தை வைத்து செய்வோம். இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய அந்தஸ்தை வைத்து, இல்லைன்னா செல்வாக்கை வைத்து, ஏதோ ஒன்று காரியத்தை வைத்து தான் நாம் கிரியை செய்கிறவராய் காணப்படுவோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் விசுவாசத்தில் இன்றைக்கு ஆண்டவர் விசுவாசியாத ஒரு கிரியை, இதுவரை எதிர்பார்த்திராத ஒரு கிரியை, நம்முடைய சொப்பனத்தில் கூட நினைத்து பார்த்திராத கிரியை ஆண்டவர் வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். இந்த திருச்சபைக்கு, இந்த சபையுடைய இலக்கு என்று சொன்னால், அல்லேலூயா, நாம் இந்த 2020 100 ஆத்துமாக்கள் வேணும். அதுதான் நம்முடைய திருச்சபையுடைய இலக்கு. ஆனால் பாருங்க, 2020 1 லட்சம் ஆத்துமாக்கள் சபைக்கு, R.S.Mangalam சபைக்கு தந்துட்டாருன்னு சொன்னா, இது அல்லேலூயா விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆமென். நான் 1 லட்சம் ஆத்துமாக்களை இதுவரைக்கும் ஜோமனிலேயே, இதுவரைக்கும் நினைச்சு கூட பார்க்கலையே, எப்படி இது சாத்தியம்? R.S.Mangalamத்துல ஒரு கணக்கெடுப்புல சொன்னாலே R.S.Mangalam மொத்த ஜனத்தொகையை R.S.Mangalamத்துக்குள்ள இருக்கிற ஜனத்தொகையை ஒரு 15,000 பேர் தானே இருக்கும். எப்படி 1 லட்சம்? இது விசுவாசிக்க முடியாது. கிராமங்களை சுற்றி கணக்கெடுத்தாலே 1 லட்சம் வருமா? சந்தேகமான காரியமே. அல்லேலூயா. இப்படி மனித அறிவு, மனித மூளைகள் பல கணக்குகளை போடும், பல காரியங்களை செய்யும். அன்றைக்கு அல்லேலூயா ஆண்டவர் 5 லட்சம் புருஷர்களை வனாந்தரத்தில் போஷிக்கும் பொழுது பிலிப்புடத்தில் கேட்கிறார், இவர்களுக்கு நீங்கள் ஆகாரத்தை கொடுங்கள் என்று சொன்னால், பிலிப்பு அழகா சொன்னா, 200 பணத்துக்கு அப்ப வாங்கினாலும் இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. ஆமென். கணக்கு போடுகிறது மனிதனுடைய இயல்பு. ஆனால் கணக்கெல்லாம் ஃபெயிலாக்கி ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். 5 லட்சம் புருஷர்களையும் 5 அப்பத்தை 2 மீனை வைத்து 5000 பேர்களுக்கு போஷித்து, மீதம் 12 கூடை நிறைய சீசருடைய தலையில் தூக்கி வைத்து நடங்க என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் இந்த திருச்சபையிலையும், ஆண்டவரே 100 ஆத்துமா அப்படி அல்ல, நாம் விசுவாசியாதது, மனித மூளையில் சிந்தியாதது ஆண்டவர் செய்வார். உங்களுடைய குடும்பத்தில் செய்வார், தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வார், உங்களுடைய தொழிலில் செய்வார். நீங்க நினைப்பீங்க, ஐயோ இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், ஒரு சின்ன வீடை கட்டினா போதும், ஒரு வேலை வாய்ப்பு வந்தா போதும், என் பிள்ளைகளுக்கு திருமணம் வந்தா போதும். இது நம்ம ஆசைப்படுறது, நம்ம விசுவாசியாதது ஒன்று இருக்கிறது. அதை ஆண்டவர் இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் நம்முடைய சபைகளிலையும் கர்த்தர் அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க என்னோட கூட ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் என்ன அங்கே வருஷத்தின் நடுவிலே எதை நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், வெளிப்படுத்த போகிறார். எதை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார் என்று சொன்னால், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் கட்டளையிடுங்கள். ஆமென், கட்டளையிடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதுக்கு அல்லேலூயா இப்படிதான் எழுதியிருக்க வேண்டும். அல்லேலூயா, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுவாயோ, அப்படிதான் எழுதியிருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? அல்லேலூயா, வருங்காரியத்தை என்னிடத்துல கேளுப்பா. R.S.Mangalam இருந்தாலும் சரி, தேசத்தில் காரியமா இருந்தாலும் சரி, ஏன்ட்ட கேளு.
ஆமென். இன்னைக்கு தேசத்தின் ராஜாக்கள் எல்லாம் திகைத்து போயிருக்கிறார்கள். ஆளும் தலைவர்கள் என்ன செய்வதென்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்களில் வருங்காரியம் யாருக்கும் தெரியாது. நாளைக்கு நடக்க போகிற காரியம் எனக்கு தெரியாது. ஆனால் வருங்காரியம் எப்படி இருக்க போகிறது என்பதை நான் முன்னறிந்த தேவனாய் இருக்கிறேன். உன் காரியங்கள், உன் தலையெழுத்துகள், உன்னுடைய எதிர்காலங்கள் எல்லாம் காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. எனவே உன்னுடைய காரியத்தை என்னிடத்தில் கேளு. கேளுப்பா. அன்னைக்கு கோரேசுக்கு அதை தான் ஆண்டவர் சொன்னார். ஏசாயா 45:1 வாசிக்கிற, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, என் பிள்ளை நான் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எந்த ஜாதியா இருந்தாலும் நான் அவனுக்கு கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதிருக்கும். எதிர்காலத்தை சொல்றாரு கோரேசுக்கு. ஆமென். வாசல்கள் பூட்டாது இருக்கும், கதவுகள் திறந்து வைக்கவும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன். ஆமென். உன்னை பேர் சொல்ல அழைத்து இஸ்ரவேலின் கர்த்தராயிருக்கிற நானே என்பதை நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்திருக்கிற புதல்களை உனக்கு கொடுக்கும்படி என் தாசனாய் யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்து. ஆமென். அருமையா சொல்ற. வரும் காரியத்தில் இப்படிதான் இருக்கும். கதவு வாசல் திறந்திருக்கும், கதவு பூட்டப்படாது இருக்கும். உனக்கு என்ன தருவேன்னு சொன்ன வெண்கல கதவுகளை உனக்கு முன்பாக நான் உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். அப்படி அல்லேலூயா, இரும்பு தாழ்பால்களை போல எதெல்லாம் கடினமாக இருக்கிறதோ கடினமான எல்லாவற்றையும் நீ சொல்லணும். கடினமான எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நீ அறிக்கையிடணும் என்பதற்காக தான் இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். அது மாத்திரமல்ல, அந்த காலத்துக்குரிய பொக்கிஷம் எதெல்லாம் உன் கண்ணு பார்க்காம மறைஞ்சு கிடக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தில் நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒளிவிடத்துடைய புதையல்களையும் மறைந்து கிடக்கிற எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்பதை ஆண்டவர் இந்த கோரேசுக்கு சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கும் வரும் காரியங்கள் என்ன என்பதை அல்லேலூயா, உன் பிள்ளைகள் குறித்து வரும் காரியமா, உன் தொழிலை குறித்து வரும் காரியமா, எந்த ஒரு வரும் காரியம் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் வரும் காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 107 சங்கீதத்தை என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில் உயிர் பெற செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன செய்கிறார், தப்பு வைக்கிறார். அவர்கள் கர்த்தரையும் அவருடைய கிருபையின் நிமித்தமும் முத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து சோத்திர பலிகளை செய்து அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்கள். அவருடைய கிரியைகளை, இயேசுடைய கிரியைகளை, நம்முடைய தேவனுடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு என்ன செய்வார்கள், விவரிப்பார்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வருஷத்தின் நடுவில் என்ன செய்வார்னு சொன்னால் வசனத்தை அனுப்பி குணமாக்கும் கிரியை வெளிப்பட போகிறது. இன்றைக்கும் இந்த நாட்களில் தேசத்தில் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதான இந்த கொள்ளை நோய் வசனத்தை அனுப்ப போகிறார். அல்லேலூயா, வெட்டுக்கிளிக்கு வசனத்தை அனுப்ப போகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர் பெற வசனத்தை அனுப்ப போகிறார். அல்லேலூயா, நீ திரும்பவும் ஆதி நிலைமைக்கு திரும்ப வசனத்தை அனுப்ப போகிறார். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குகிற தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. வார்த்தையை பிடித்துக்கொள், வாக்கு தத்தத்தை நம்பு, கட்டளையை கீழ்ப்படி, வசனத்துக்கு கீழ்ப்படி. இந்த வார்த்தை பொய்குறையாத வார்த்தை. இந்த வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நிலையில் வீட்டுக்கு பேதுரு போகும் பொழுது பேதுரு புறஜாதி வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்ததன எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதன சகோதரனே, சகோதரியே, நீ யாரோ இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை விசுவாசி, இந்த வார்த்தையை நம்பு. இந்த வார்த்தை பொய்யுரையாது. இந்த வார்த்தையை நீ அறிக்கையிடும் பொழுது வருஷத்தின் நடுவிலே உன்னை உயிர்ப்பிக்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாது. நான்காவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
சங்கீதம் 90ஆம் சங்கீதம் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்தீங்க சொன்னால், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாகும், சரியாய் மகிழ்ச்சியாகும். எத்தனை துன்பங்கள் 5 மாதங்களில், எத்தனை வேதனைகள், எத்தனை வேலையில்லாத திண்டாட்டங்கள், பசியின் கொடுமைகள் அல்லேலூயா தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலும் கூட சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என்னை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி அன்றைக்கு மோசே ஜெபிக்கிறது போல துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கும்படி கர்த்தருடைய கிரியை இந்த வருஷத்தின் நடுவில் வெளிப்பட போகிறது என்பதை மறந்து போகாதே. ஏன் ஆண்டவர் சிறுமையை அனுமதிக்கிறார்? ஏன் உன் வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிக்கிறார் என்று சொன்னால், நீ தேவனை மறந்து போகிறது நிமித்தம். ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், ஆலய கூடுகை இல்லாமல், கர்த்தரை விட்டு உன் சிந்தையை திசை திருப்புகிறது நிமித்தம்தான் அல்லேலூயா ஆண்டவர் சிறுமை அனுமதிக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து. ஆண்டவர் ஏன் சிறுமை அனுமதிக்கிறார்? ஏன் சோதனை அனுமதிக்கிறார்? பின்னாட்களில் நன்மை செய்கிற பொருட்டாக தான் இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் கொள்ளிவாய் சர்ப்பம், ஏன் தேள்கள், தண்ணீர் இல்லாத வறட்சியான பெரிய வனாந்திர வழியாக உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாயிருக்கிற கர்த்தரை நீ மறவாமலும். இப்படியெல்லாம் அற்புதத்தை செய்தேன், அதிசயத்தை செய்தேன், ஆனாலும் என்னை மறந்து அல்லேலூயா தூரம் போய் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி இதுதான் என்னை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்த தெய்வம் என்று சொல்லி கன்றுக்குட்டியை தூக்கி வைத்து அதுக்கு மதிப்பு, அதுக்கு வணக்கம், அதுக்கு மரியாதையை செலுத்துகிறையே. மனம் திரும்பு. இன்றைக்கும் நாட்களை பார்த்துக்கொண்டு, நட்சத்திரங்களை பார்த்துக்கொண்டு அல்லேலூயா இன்றைக்கும் அல்லேலூயா உன் வாழ்க்கையில் விட்டு வந்ததான பழைய ஸ்வாவங்களை திரும்ப, விட்டு வந்ததான பழைய மூட பழக்க வழக்கங்களுக்கு திரும்புகிறையே. மனம் திரும்பு. என்னை மறந்துட்டேன், என்னை மறந்து என்னை கோபப்படுத்துற, என்னை மறந்துதானே நீ நாட்களை பார்க்கிற, என்னை மறந்துதானே அல்லேலூயா உலக வழிபாடுகளுக்கு உன்னுடைய இருதயம் திரும்புது. அதனால தான் உன் வாழ்க்கையில சிறுமை, அதனால தான் உன் வாழ்க்கையில சோதனை, இந்த துன்பம், இந்த பாடு, இந்த வேதனை, இந்த கண்ணீர், இதெல்லாம் ஏன்? இன்னும் அங்கே சொல்லியிருக்கிறது உபாகமம் 8:17, என் சாமர்த்தியமும் என் கையின் பலத்தினால் இந்த ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதித்தேன் என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாது அப்படின்னு எச்சரிக்கையாய். நான் தான் சம்பாதித்தேன், நான் தான் வேலை செஞ்சேன், நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் இதை செஞ்சேன் சொல்லாத. கர்த்தர் தந்தது, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம், கர்த்தர் தந்ததுன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள். நீ செய்வாய் என்று சொன்னால் அவர் உன் கிரியைகளில் மகிமைப்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே சொல்லியிருக்கிறது 60:21 நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருக்கிறார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எச்ச காலத்தில் இவைகளை தீவிரமாய் நடப்பிருக்க என் கரங்களின் கிரியைகளுமாய் இருக்கிறார். நீ கர்த்தருடைய கரங்களின் கிரியை. உன்னை சின்னவனா இருக்கலாம், சின்ன குடும்பமா இருக்கலாம், அல்லேலூயா ஆசீர்வாதத்தில் நீ சின்னவனா இருக்கலாம். சின்னவனில் இருந்து தானே ஆண்டவர் சிறிதுல இருந்தா பெரியதை தோன்ற பண்ணுகிறவர். சின்ன கோத்திர பெண்ணியமே அதுல இருந்தானே முதல் ராஜாவை கொண்டு வந்தாரு. நான் சின்ன குடும்பம், என் கோத்திர சின்ன குடும்பம் இல்லை, சிறியதிலிருந்து பெரியதை தோன்ற பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் என்பதை மறைவாதே. சின்னவன் ஆயிரம், என் சபை சின்ன சபை, 30 விசுவாசி தான் இருக்கு இல்லை சொல்லாத. 30 3000 மாற்ற முடியும், 30 3 லட்சமா மாற்ற முடியும். அல்லேலூயா எனக்கு ஆசீர்வாதத்தில் சின்ன ஆசீர்வாதம். நான் நினைச்சேன்னு சொன்னால் அதில் கிராமத்தில் ஊழியம் செய்கிறவர். அல்லேலூயா இப்பந்தான் வந்து இல்லை, உன் தேவன் பெரியவர், உன்னை நடத்த போதுமானவர்.
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன் சொன்ன ஆண்டவரை நம்பு, விசுவாசி வருஷத்தின் நடுவிலே அதை விளங்க பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை கற்றபடி ஆசீர்வதிப்பீராக. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ஆகமம் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி வருஷத்தின் நடுவிலே உடைய கிரியைகளை உயிர்ப்பியும் அதை விளங்க பண்ணும் சொன்னது போல விசுவாசிக்க கூடாத அளவுக்கு கிரியைகளை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். வரும் காரியங்களை குறித்து கிரியைகளை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். வசனத்தை அனுப்பி குணமாக்க உடைய கிரியை வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்க உடைய கிரியை வெளிப்பட ஜெபிக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன் சொன்ன வார்த்தை நிறைவேற ஜெபிக்கிறோம். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் வருஷத்தின் நடுவிலே கிரியை நடப்பிப்பீராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னத பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசர சான பாரங்களை மறவாதே. ஆமென்.